நடிகை ஷகீலா அவர்களை பத்தின பேச்சுக்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அவர் பண்ண ஒரு தவறால அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. என்னன்னா, கழுத்து அறுவை சிகிச்சை செஞ்சு அவர் அந்த பேண்டோட வெளியே வந்த ஒரு வீடியோ காட்சிகள் வெளியாகி எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. என்ன ஆச்சு இவங்களுக்கு? என்ன பிரச்சனை? உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கவலையோட கேட்டாங்க. அதற்காக ஷகீலா அவர்கள் விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட மொபைல் போன் அதிக அளவுல பயன்படுத்துவேன். எவ்வளவு நேரம் பயன்படுத்துறேன் அப்படின்னு தெரியாம அதுல கேம் விளையாடுறதா இருக்கட்டும், ரீல்ஸ் பார்க்கிறதா இருக்கட்டும், படுத்து கிடந்தே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். தொடர்ச்சியா 4, 5 மணி நேரங்கள் பார்த்துக்கிட்டே இருந்ததோட விளைவாகத்தான் எனக்கு கழுத்து நரம்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சோ எதனால, அதாவது இந்த செல்போன் பயன்படுத்துறதுனால எதற்காக ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஷகீலா அவர்கள் வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா, நடிகை ஷகீலா அவர்கள் மலையாள ஆபாச திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 90s காலகட்டங்கள்ல கவர்ச்சி காட்டி நிறைய படங்களை நடிச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல மலையாளத்துல மிகப்பெரிய முன்னணி நடிகர்களோட படங்கள் வெளியாகும் போது ஷகீலா அவர்களுடைய திரைப்படம் வெளியாகுதா இல்லையா அப்படிங்கிற தேதிகளை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய படங்களையே வெளியிடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. எதற்காக அப்படின்னா, முன்னணி நடிகர்களோட படங்கள் வெளியிடும் போது ஷகீலா அவர்களுடைய திரைப்படம் வெளியாச்சு அப்படின்னா அவங்களுடைய படம் அடி வாங்கிடும். இங்க ஷகீலா அவர்களுடைய படம் மட்டும்தான் நல்லா கல்லா கட்டும். ஆனால் மற்ற நடிகர்களோட படங்கள் அந்த அளவுக்கு ஓடாது. அதற்கு காரணம், ஷகீலா அவர்களுடைய படங்கள் வெளியாகக்கூடிய நேரங்கள்ல மற்ற நடிகர்களோட படங்கள் ஓடாத அளவுக்கு தான் ரசிகர்கள் ஷகீலா அவர்களுடைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறமா கவர்ச்சியிலிருந்து விலகி அஜித்குமார், விஜய் அவர்கள், சிம்பு இவங்களுடைய திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல ஷகீலா அவர்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஷகீலா அவர்கள் ஆபாச படம் மட்டுமே இல்லாம கவர்ச்சி பாடலுக்குமே நடனம் ஆடி இருக்காங்க. இப்படிதான் இவங்களுடைய சினிமா வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன கேரக்டர்கள்லயுமே படங்கள்ல நடிக்க ஆரம்பித்தாங்க. சோ அதுக்கப்புறமா ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய குக் வித் கோமாளி இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எல்லாருடைய மனசுலயுமே இடம் பிடிச்சாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மீதான இருந்த பெயரே மாறி போச்சு. கவர்ச்சி நடிகை ஷகீலா அப்படின்ற பெயர் ஷகீலா அம்மா அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா குக்வித் கோமாளியிலே கலந்துகிட்டதுக்கு அப்புறமா இவங்க எவ்வளவு ஒரு பியூரா இருக்காங்க, எவ்வளவு ஒரு தாயுள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் இவங்களுடைய பெயர் மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க நல்லவங்க கிடையாது, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தேவையில்லாத படங்கள்ல கூட நடிப்பாங்க அப்படின்ற விமர்சனங்கள் இவங்க மீது இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே உடைச்சு எறிஞ்சது கேட்டீங்க அப்படின்னா குக்வித் கோமாளி ஷோ தான். அதுக்கப்புறமா இவங்களுடைய பெயர் பெரிய அளவுல மாற்றம் கண்டுச்சு. குக்வித் கோமாளி ஷோக்கு அப்புறமா யூடியூப் சேனல்கள்ல மற்ற நடிகைகளை பேட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. சோ ரொம்பவே பிரபலமா தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் பிஸியாவே இருந்தாங்க. பேட்டி எடுக்கிறது, வீடியோக்கள் வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியா தான் இருந்தாங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு கழுத்துல அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. சோ அதற்கான காரணத்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதுக்கு அப்புறமா உருக்கமாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க ஷகீலா அவர்கள். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது போன் பார்த்ததோட விளைவுதான். நான் படுத்த படுக்கையில கிட்டத்தட்ட 4, 5 மணி நேரங்கள் தொடர்ந்து நான் செல்போன் பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேம் விளையாண்டுகிட்டே இருப்பேன், குறிப்பா ரீல்ஸ் பார்ப்பேன். இது எல்லாத்தையுமே ஒரே சைடு படுத்துக்கிட்டு குறிப்பிட்ட இது எல்லாத்தையுமே ஒரே சைடு படுத்துக்கிட்டு ரொம்ப நேரமா போன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதோட விளைவாதான் அந்த கழுத்து நரம்புல ரத்த நாளங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். எனக்கு அப்ப அது தெரியவே கிடையாது. நான் அது ஒரு சரியா தவறான்னு தெரியாம ஏதோ மொபைல் போன் மட்டும்தான் உலகம் அப்படின்ற நினைப்புல நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன். சோ அதோட விளைவாகத்தான் எனக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. இந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவாகிருச்சு. சோ எனக்கு இப்ப என்னோட உடலும் போச்சு, என்னோட பணமும் போச்சு, என்னோட ஒரு தூக்கமும் போச்சு அப்படின்ற லெவல்ல தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நான் செஞ்ச ஒரு சின்ன தவறால எனக்கு பணம் ரொம்பவே இழந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போ இன்னொருத்தர் ஒரு உதவி இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியல. எங்கேயாவது போகணும்னா கூட யாருக்கு இன்னொருத்தர் உதவி தேவைப்படுது. நான் சாப்பிடனாலும் சரி, நான் எந்திக்கணும்னாலும் சரி, எதுவா இருந்தாலுமே இன்னொருத்தரோட உதவி வேணும். யாரோட உதவியுமே இல்லாம என்னால எந்திக்க கூட முடியல. சோ அந்த லெவலுக்கு நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி உருக்கமான ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. சோ இதை எல்லாரும் கேட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு போன் பார்த்தது இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. சோ அது மட்டுமே இல்லாம அவங்க அட்வைஸ்மே கொடுத்திருக்காங்க. யாரு, நம்மளுடைய ஷகீலா அவர்கள்
எல்லாருக்குமே ஒரு காமனான அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து தவறுதலா ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். நீங்களுமே அதாவது வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களும் குழந்தைகள் கிட்ட வந்து செல்போன் குடுக்கறத தவிருங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் எல்லாருமே செல்போன் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. மொபைல் போன்ல மட்டும் தான் ரொம்ப நேரமா இருக்கிறாங்க. அதிக நேரம் மொபைல் போன்ல வந்து விளையாடுறாங்க. இதனால அவங்களுக்கு வந்து கவனச்சிதறல் ஏற்படலாம், மூளையில பாதிப்பு ஏற்படலாம், கண்கள்ல பாதிப்பு ஏற்படலாம். இப்படின்னு உடல் முழுவதுமே பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம மன ரீதியாவும் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்ப வந்து ஒரு செல்போன் தானே, ஒரு சாப்பாடு குடுக்கறதுக்கு கூட நம்ம வந்து மொபைல் போன காட்டி தான் சாப்பாடு குடுக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த குழந்தைகள் மொபைல் போனுக்கு வந்து அடிக்ட் தான் ஆவாங்க. அதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம். சோ இதனால பாதிப்பு வந்து குழந்தைகளுக்கு உடல் ரீதியாவும் இருக்கும், மன ரீதியாவும் இருக்கும். குறிப்பா வந்து பணத்த செலவழிக்கக்கூடிய வகையில போயிரும். சின்ன வயசுலயே அவங்க கண்ணாடி பயன்படுத்தக்கூடிய லெவலுக்கு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வெளி உலகமே தெரியாம போயிடும். சோ இதனால பெற்றோர்கள் வந்து வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து போன குடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. மொபைல் போன் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவைதான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல செல்போன் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவைதான். கண்டிப்பா அது எல்லாருக்குமே இன்றியமையாத ஒன்றா இருக்குது. ஆனா எதுக்கு தேவையோ அதற்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். அத நம்ம பயன்படுத்த போது தான் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் நெறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளால சுயமா யோசிக்க முடியும். ஆனா நம்ம ஃபோன யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நேரம் செலவு, நம்மளுடைய பணம் செலவு எல்லாமே செலவு தான். ஏன்னா நம்ம மொபைல் ஃபோன்ல பாக்க தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் அதிக நேரம் செலவிடுவோம். ஆனா மொபைல் ஃபோன வந்து பாக்குறத குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தான் அது பெனிஃபிட். நெறைய விஷயங்கள் வந்து நம்ம நெறைய வந்து வெளிய பார்க்கலாம். மற்ற நபர்கள் கூட பேசலாம். அது மட்டும் இல்லாம ஃபோன்ல அடிக்ட் ஆகுறதுல இருந்து தப்பிக்கலாம். சோ அந்த ஒரு தப்ப நான் பண்ணதுனால மட்டும் தான் இன்னைக்கு நான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, என்னால சுயமா எந்திரிச்சு எதுவும் பண்ண முடியல. எனக்கு சாப்பிடுறதுக்கு கூட இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுறது அப்படிங்கிற போது தான், எனக்கு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் இப்போ உணர்றேன். சோ நான் செஞ்ச தப்ப யாருமே செய்யாதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகள வந்து மொபைல் போன்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஷக்கீலா அவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவுரை கொடுத்திருக்காரு. சோ இதுதான் இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. சோ இத பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து ஷாக்கவும் ஆயிட்டாங்க. கரெக்ட் தான். ஷக்கீலா அவர்கள் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா மொபைல் போனால தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறது கிடையாது. அப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குழந்தைகள் வந்து நார்மலான உணவுகள சாப்பிட்டா கூட அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்து உணவுகள குடுத்தாலுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து வெளிய போய் விளையாடுறது கிடையாது. வெளிய அதிகமான நேரம் வந்து செலவிடுவது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலுக்கு முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனேயே மொபைல் ஃபோன்ல கேம் விளையாடுறது, வீடியோ கேம் விளையாடுறது, அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே மொபைல் ஃபோன்ல மூழ்கிடுறாங்க. YouTubeல ரீல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி குழந்தைகளுமே அடிக்ட் ஆயிறாங்க. மொபைலையும் குழந்தைகளையுமே பிரிக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிறாங்க. சோ மொபைல் ஃபோன வாங்கிட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் அவ்ளோ ஒரு அட்ராசிட்டி பண்றாங்க. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள எடுத்து போட்டு உடைக்கிறது, அது மட்டும் இல்லாம பெத்தவங்கள திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போறாங்க. சோ அதற்கு பயந்து கொண்டே பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து மொபைல் ஃபோன குடுக்குறாங்க. சோ இதுதான் ஆபத்தோட விளைவா வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு பயந்து மொபைல் ஃபோன குடுக்குறப்போ, அது அடிக்ஷன் அப்படிங்கிறது தெரியாம பெற்றோர்களும் ஒரு தங்களுடைய குழந்தையோட அந்த ஒரு 5 நிமிட சந்தோஷத்துக்காக, அவங்க முகத்தில் வரக்கூடிய அந்த ஒரு புன்னகைக்காக செல்போன குடுத்து அந்த குழந்தைகள் வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. சோ அதற்கு வந்து ஷக்கீலா அவர்களுமே ஒரு உதாரணம். ஏன்னா, இவ்ளோ ஒரு பெரியவங்க வந்து பார்த்தே அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கு இன்னுமே பெரிய அளவுல தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சோ அதனால வீட்ல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஷக்கீலா அவர்களுடைய ஒரு அறிவுரையா இருக்கு. சோ இத பார்த்து எல்லாருமே புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ், ஷக்கீலா அவர்கள் வந்து இந்த விஷயத்துல கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ தயவு செஞ்சு கூடிய வரைக்கும் பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட மொபைல் ஃபோன் குடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸா இருக்கும். அறிவுரையா இருக்கும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.